இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. முதலில் விநாயக பெருமானை துதிக்க வேண்டும். ஏனென்றால் முதல் கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு சுபகாரியம் நடத்தினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்க வேண்டும். அதனால் விநாயக பெருமானை துதிக்கின்றேன். கோமத விநாயக, துர்கத விநாயக, பீமச்சண்ட விநாயக, தேகர விநாயக, உச்சண்ட விநாயக, பாசபாணி விநாயக, சித்தி விநாயக, முத்து விநாயக, லம்போதர விநாயக, சோழ தனங்கள விநாயக, சால தனங்கள விநாயக, உஸ்மாண்ட விநாயக, கொண்ட விநாயக, கஜவ கஜ விநாயக, படகாலினிக்கு முகநோக்கி அமர்ந்து சூரிய சந்திர கோடி ஓம் பிரகாஷ் ஓம் மல்லல் கணபதி 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 கூப்பி கணபதி அமர்ந்து கணபதி ஏரம கணபதி கருணால கணபதி விக்ஷேத கணபதி விக்ரேத கணபதி தசரா கணபதி மகோத்ர கணபதி விநாயகரை துதித்து விட்டோம். இப்போது அவர்கள் தாயார் அந்த மாரியம்மனை துதிக்க வேண்டும். கோலவீரி அம்மா, ராஜகாளி அம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாரியம்மா, முத்து மாரியம்மா, பத்ரகாளி, முண்டக்கண்ணி அம்மா, எங்க சென்னியம், குங்கும கோதிலே மஞ்சள் நீராவி, சந்தூர டிவாணி, சிங்கார பூமன், அன்னை விசாலாட்சி, சௌடம்பா விருப்பாச்சி, சுந்தர நீலிய, சௌந்தர மாலி, வள்ளியம்மா, எங்க செல்லியம்மா, எங்க கொல்லியம்மா, வள்ளியம்மா, அரியங்காலம்மா, அரியங்காலம்மா, அடி விப்பாட்டம்மா, அடி சப்பாட்டம்மா, சிங்காரி ஒய்யாரி சாம்பாரி சொம்பாரி, சிங்காரி ஒய்யாரி சாம்பாரி ஆதிவார கத்தியே நாசப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிஷா, கலக்கே திஷா. நாசப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிஷா, கலக்கே திஷா. காதல போடு கப்பலுக்கு போடு கலையே, முக்குல போட முப்பத்தி கேட்ட வாங்கி கொடுக்கலையே. கைக்கு தேவை கச்சேரி கேட்ட வாங்கி கொடுக்கலையே. நாம் அடியேந்தி பிச்சை கேட்கிறேன், அம்மா மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். நாசப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிஷா, கலக்காதேசா. அம்மனை துதித்து விட்டாம். இப்போது சுப்பிரபாதம். கௌசல்ய சுப்பிரபாராம பூஜா பிரங்கா பிரவர்த்தத்ய புத்திஷ்ட யமதா பூர்வா கௌசல்யம் மங்களம் குரு. புத்திஷ்ட புத்திஷ்ட கோவிந்த புத்திஷ்ட. அதுக்கு மேல் தெரியாது புத்திஷ்ட. அடுத்தபடியாக முருகன் பாடல். கழனியப்பா கால கழனியவே பழனியப்பன கழனியப்பா நீங்க பழனியப்பாவா? என்ன தெரியும். உன் சாமியே சாமியே சரவணாங்கப்பா. ஓ மருமன பிரியனே. ஓம் சித்தி ஓம் சித்தி ஓம் சித்தி ஓம் சித்தி பழச்சட்டி 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 ஓம் மதிப்பட சுத்தியே வெற்றிவேல் முருகனுக்கு கோயிடா கோயிடா கோயிடா. இப்போது அந்த எம்பெருமான் ஏழுமலையான் பகவான் ஒரு பாசனம் ஒன்று பாட போகிறேன். மார்கழி திங்கள் மணிநீர் பொங்கல் வயார தின்னு வையார கைஞ்சி குடுகுடுன்னு ஓடி கொட்டையை தேடி தடிக்கு விழுந்தோர் என்பவா. ஹலோ ஹலோ சோத்திரம் ஆண்டவரி. அச்சிஷ்ட மறைக இயேசு கிறிஸ்துவின் மகன் பிதா பரிசுத்த ஆவின் பேராளி ஆமென். God bless you. Hallelujah. ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. God bless you. God bless you. God bless you. Hallelujah.
நீ எப்ப பாரு சொம்பு மகா தேவா எப்ப பாரு அந்த சிவபெருமானே நினைச்சு நிக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டாரு. நான் அப்படி கிடையாது. நான் எல்லா தெய்வத்தையும் வணங்குவேன். எல்லாம் ஒரு கடவுளா நினைச்சு வணங்குவேன். அப்பதான் ஒரு தெய்வம் இல்ல ஒரு தெய்வம் நம்மளை காப்பாத்தும். இப்போ இந்த பூஜை உடம்புல 2 கை இருக்குது சரியா? இந்த 2 கைய இப்படி வணங்கினா இந்து கடவுள், இதே 2 கைய இப்படி வணங்கினா அல்லாஹ் கடவுள், இதே 2 கைய பிதா பரிசுத்தாவின் பேராலயா. சரி போச்சா? எல்லா தெய்வம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் ஒரு தெய்வம் இல்ல ஒரு தெய்வம் ஒண்ணுதான். வணங்குகிற விதம் தான் வேற. சரி, பூஜைக்கு கொண்டு வந்த இந்த பூஜை பொருளை தலையில இருந்து அப்படியே வீசி எறிகிறாய். ஏரி வெள்ள மண் கொட்டுற மாதிரி தகுமா? பொம்பளையும் போய் அப்படியே ஏரி செல்முத்து ஓட்டிட்டாங்களா? கஷ்டப்படலாம். ஐயோ கஷ்டம் மகா கஷ்டம்டியம்மா. அது முன்ன என்ன பண்ணுவாங்க, 6 மணி தூங்கி அனுப்பிச்சாங்கன்னா ஆம்பளையார் வேலைக்கு போவோம், சாப்பாடு போட்டு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு குழந்தை ஸ்கூல் போவோம். அதுக்குள்ள பாதி ட்ரெஸ் போட்டு வேலை அது ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு 10 மணி ஏரி உள்ள வருவாங்க. இப்ப அப்படி கிடையாது. 6 மணிலாம் போட்டோ தராங்க. போட்டோ தூங்கி மூச்சு கழிச்சிடல தலைவாசி கிடையாது. வேலை தலை போட்டீங்கன்னா ஆண்டால போட்டோ எடுத்துட்டாங்க. வேற போட் கொடுக்கும் போது பாவன போட்டோக்கு ஒன்னு தலைவாரம் பிடிச்சு ஒன்னு பாடல பிடிச்சு. அதுக்கப்புறம் 10 மணிக்கு வந்து சிங்காச்சி நோக்க ஏரி உள்ள இறங்கினாங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்பறம் போட்டு இடிப்பாங்க. 1/2 மணி தராங்க. 10 பேருக்கு ஒரு ஊரு பேர் 20 பேர் 4 குடும்பம் நாசமா போச்சு. உட்காந்து மத்த நாங்கள கதை பேசிட்டு தாண்டி முனிமா இவையெல்லாம் இவன் அவளு வச்சுக்கிறாளா, அது இல்ல அவன் இவனு வச்சுக்கிறாளா, இதெல்லாம் சொல்றாள். இவன் யானும் பேசிக்கிறான். நான் ஏரி வழி போனேன். என் மொண்டாச்சி எங்க செய்யறீங்க? மதுவுல செய்யும். எல்லாம் ஏரி செய்யும் போது நீங்க மதுக்கு போறீங்க. வந்து நாளைக்கு வீடியோ கால் பண்ண பாத்துட்டு போடு. வாமராணி வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் சம்பளத்துக்கு ஆண்டாறு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு எதுவுமே கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா என்ன புரியுது வர அப்படின்ட்டாங்க. ராஜா சும்மா வருமா? 200 ரூபா குடிக்கிறதுக்கு 200 வாங்கி போறியா? அது சும்மா வருமா? போயிட்டு போனா 200 ரூபாய் குடிச்சு வாங்கி போறாங்க காசா? ஆமா ஆமா. அது யாருக்கு போனோம்? நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அட்டிக்கு 5000 போறாங்க. யாருக்கு போனோம்? அது மாசம் அட்டிக்கு 1000 ரூபாய் போறோம். அது யாருக்கு போனோம்? நாங்க போய் கவர்மெண்ட்ல வரி கட்ட உங்களுக்கு அந்த அட்டிக்கு 5000 10,000 155 ரூபாய் வரி இருக்கு. ஒயின் ஷாப்ல தெய்வத்தை ஒரு 3 நாளா மூடி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண போறோம்? அவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை கொடுக்குறாங்க. ஒரு நல்ல பேர் இல்லையா அவங்க மேல உங்களுக்கு? ஆனா நிறைய பொம்பளை கெட்ட குணம் அதிகமா சத்தியமா சொல்றது. ஒரு நல்ல குணம் தான் கிடையாது. கெட்ட குணம் என்னப்பா ஒரு ஆண்டு வேலைக்கு போறான். எந்த வேலையும் செய்யணும். அவன் கஷ்டப்பட்டு வரான். அவன் கஷ்டப்பட்டு வரணும். ஒரு பாட்டு குடிச்சிட்டு வரான்னு பொண்ணுட்டு என்ன பண்ணான்? வீட்டுல ஒரு ஆண்டு ஒரு ஆப்பாய் பொடிமா சேர்ந்து வீட்டுல இருக்கு. அவன் வருவான், சாப்பிடுவான், கட்டிமா கம்முன்னு பத்துவான், குடும்பம் நல்லபடியா போகும். அதை விட்டு அவன் போதில் வர மாட்டான். வாசல் நின்னா என்ன நீ கஷ்டப்பட்டுவா, என்ன நீ புரியுதா அப்படின்னு கேள்விப்பட்டா அவன் மூஞ்சில போதில போக்குன்னு போத்துறான். அப்புறம் பொண்ணு லப லப சிந்து தூர் ஓடும், பொண்ணு லப லப சிந்து தூர் ஓடும். போலீஸ் வச்சுக்கிட்டு ஐயோ அப்பா என்னை கொடுக்க ரஷ்டம் எனக்கு தெய்வசாமி கொடுத்துரு என்ன ஆத்துக்கியா சொல்லி பார்ப்பான். ஆனா புஷு வர நிம்மதியா விடுலாம். கஷ்டமாகுதியா உடம்பு. ராஜா அப்படி என்ன கஷ்டம் கேக்குற? கை கால் குடைச்சல், தோள்பட்ட வலி, தசைப்பிடி, தசைவலி, முண்டக்க மரம், எலும்பிள்ளி மரம், தீக்கா தன்பு போன்றவர்களுக்கு சிறந்த பொருள் இருக்கிறது ஒயிட்ஸா. ஆமா நீ பூஜைக்கு வந்தவன் இல்ல. எனக்கு ஏடாகுணமா பேசுற நீ. எனக்கு சிறந்த மரியாதையில பேசுற குடும்பங்கண்டா. எனக்கு சிறப்பு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, நீ அற உண்மையாக போகுது. படுபாய் நீ பேச தவறு தானே. ஒரு பெரிய மகான் அவரான போயிட்டு ஏடாவும் பேசுறேன். என்ன அர்த்தம்? மன்னிப்பு சாமி. சாமி நான் செய்ததெல்லாம் தவறு. ஒன்னிஞ்சு கும்புற சாமி
வச்சுக்கிறா அதுதான் போச்சு நான் சொல்லிட்டேன் நான் பார்த்துட்டேன் ஏய், சாமியா புள்ள கூட்டுக்கார சாமி கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம் ஆச்சு 3 நாள் ஆச்சு முதல் பொண்டாட்டி என்ன வேலை செய்யுது? ஓ ரோஜா நாங்க மண்ட கூட்டி நாட்டியாண்டா? ரெண்டாவது பொண்டாட்டி? ஊட்ட மூணாவது பொண்டாட்டி? ஊர் மேல விட்டா ஊர் போயிட்டு பசங்க துணி. அது போதும் யார் எத்தனை பெண் எத்தனை? அதடா மூணு ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். இதோ பார். 3 ஏய், இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுற? அவன் சொல்லி ஒண்ணுமே புரியலையே. அந்த ஜாதிக்கு தான் அவங்க வந்து பதார்த்தாங்க அது இந்த 10 ரூபா தான் வாங்கி பால் வாங்கி அடி வாங்கி தான் போடுகிறியா? சரி, உன்னை நினைச்சு இல்ல, உன் குழந்தைகளை நினைச்சு உன்னை கூட படுத்துறேன். சம்போ கைகிட்ட போய் சொல்லு, அம்மா அம்மா. அச்சா கூட அச்சாண்டியடா, போட்டோ விட்டுறியடா. தந்தை மானிட்டு பிஎஸ்கோப்பு வேர்ல்டு சிப்பு எக்ஸ்பிரஸ் ஓரியன் 18 பேர் வந்த உடனே ஒழுங்கா போய் கரெக்ட் உங்ககிட்ட வார்த்தையாட நான் வரல. பூஜைக்கு நேரமாச்சு, பூஜை செய்யும் போது சச்சிதானந்தா நிர்மல சுரூபா உனது அடியார்களை தடுத்தால் போல சுகநந்த வாரி ஜோதியே சுடரே கங்காதரா தீனதயாளா உன்னையே கோரி கடுந்தவம் இருக்கும் இந்த சச்சிதானந்த முனிவருக்கு காட்சி தர மாட்டாயா பரம்பொருளே? சரணத்தை பணிந்து நின்றே சங்கரா கங்கையை சிரமே கணிந்த கடவுள்கள் துதிப்பாடும் கைலாசநாதா நாதா நாதா அழகு திருநீரும் தோன்றி அறவமே மார்பு தாங்கி எனக்கு அருளதை புரிய வந்த ஐயரே நீலகண்டா நீலகண்டா இங்கனம் உற்சவை கண்டேன், இங்கனம் உற்சவை கண்டேன், இரு கரமும் சிரமேல் கொண்டேன். பார்த்து எல்லாரும் சிவமே அருள்தவமே சிவமே அருள்தவமே Hey!
தவமே காமல் விழுந்தானோ. டேய், போது ஏடா வருமா பண்ண சிவன் பாட்டுங்க படுபாய் அது ஏத்துல கற்பூரத்தை அழிச்சிட்டு நியாயமாடா. நாளைக்கு போற ஊர்ல என் ஊருக்காரன் கேட்டு சொல்றேன் கல்பூர் ஏண்டா ஐசு வச்சுட்டான் எங்க வாழ அந்த தேவை உடைச்சி ரெண்டா தான் உடைப்பாங்க. தூள் உடைச்சு கிடையாது. என்ன அர்த்தம்? உங்களுக்கு மட்டும் பிளாக் சீல் டிவி மட்டும் வந்து என்ன நம்பி உட்காந்து எங்க ஆடியன்ஸ் எத்தனை பேர் சாப்பிட்டு எத்தனை பேர் என்ன அன்னதானம் பரப்பும் அது பாரு, நீ தண்ணி குடினா அது எலிசா தின்னு. சரியா செம்ம பேசி பிட்டி பாரு தண்ணி தண்ணி டீ விட்டா வேஸ்டா போகுமா ஏண்டா டிஸ்ட்ரிக்ட் எலுமிச்சு அணி சுத்தி போடுவானா? இவன் என்ன சுத்தி போட்டான் பாத்தியா? வாழைப்பழத்தை சுத்தி போற நியாயமா? எலுமிச்சு பயமாகுது. நாளைக்கு வெயில் நேரத்துல ஜூஸ் போட்டு குடிக்கலாம். வாய் பத்தி ஜூஸ் போட முடியுமா? ஏண்டா அதான் ஊருக்கார குடிச்சு போய் சேஃப்டி பண்ணணும். சுத்தி போட்ட தப்பு இல்ல. வாழைப்பழத்தை இந்த பக்கம் போட்டு லைட் போடுற நடக்கிற அந்த இடத்துல போட்டு அந்த கீழே போட்டாங்க. அது மேல காய வச்சு அப்புறம் தான் வீணாகும். ஏன் அவன் ஆடும்போது கீ வீ வைக்கிறாங்க அடிக்கடி. அதனால பாராடி உன் தந்தை எனக்கு சீடனாக இருந்தார். அவர் செய்கிற பூஜையை எல்லாம் நீ அபச்சாரம் செய்யற. அவரை நினைத்து உன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டேன். அது என் தலைவிதி. அன்று நாள் உன் தந்தை பூஜை செய்யும் போது சிவபெருமானே எனக்கு காட்சி கொடுத்தார். அவரிடத்தில் நான் பசி என்பது வரக்கூடாது. ஆண்டவா, உன்னையே தொழ வேண்டும், உன் பாதார விந்தத்தை அடைய வேண்டும் என்று அவரிடத்தில் நான் வரத்தை கேட்டேன். அவரோ அதோ தெரிந்து பார்த்தேன் மாமரம். மாமரத்திலே ஒரு மாங்கனி பழுக்கும். அது பொன்னிறமாக இருக்கும். அந்த மாங்கனி நீ புசித்தார் 12 ஆண்டு காலம் உனக்கு பசி என்பது வராது. இடைவிடாமல் என சொல்லலாம் என்று கூறி மறைந்தார். அன்று முதல் இன்று வரை ஆண்டவனை தொழுது வருகிறோம். 12 ஆண்டு காலம் முடிந்தது. பார்த்தாயா மாங்கனி பழுத்திருக்கிற இந்த மாங்கனி நான் புசிக்க வேண்டும் என்றார். அதோ தெரிய நீர்வரையில் சென்றா நீராடிட்டு வருகிறேன். அதுவரை இந்த மாங்கனி எவ்வளவு பறிக்க அவனுக்கு அப்படியே அந்த உருவா வாய் மயிட்டான் சொல்றா अहं दुःखाम्बरविष्णु सजीवनं समर्पदं समर्पयामि वाम अजा वाम अजात्य साधक सौभाग्य वाम कर्पूसात्मभे वक्रदुण्डाय धीमहि तन्नो नन्दी प्रचोदयात् वाम प्रभात्रं वाम प्रभात्रं वाम वाम प्रभात्रं ओम ची 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 நான் ஊர் புக்கா வச்சிருந்தேன் திருப்பதியில என்ன ஒருவன் காலால் எட்டி ஒதுக்கி விட்டான். அதனால் கொடி சாபத்தை கொடுக்க அவனுக்கு ஆயுள் முழுவதும் ஆயுள் வரக்கூடாது. கொடுக்க ஆயில் முழுவதும் ஆயில் வரக்கூடாது. ஆமா, அவன் எப்ப பாரு புகைச்சுக்கிறான். அவனுக்கு வருஷத்துக்கு 365 நாள் 3 முட்டை சாகும். கொடுத்தே சாகும். ஒரு மகான் 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 நீ மகான் தின மேல தாவணி கீழே வேஸ்ட். இது என்னுடைய ஆளு. ஆம்பளை சாமி கொண்ட பின்னால ஐயில் முடி இந்த பின்ன கொண்டை போட்டு வரான். குளிச்சுட்டு வரும்போது இவ்வளவு நீட்டிருக்கு முடி. அவ்வளவு நீட்டா மொட்டை சாமியார் இல்ல, மொத்த சுத்தமான பொட்டை சாமியார். கூட்டி அடிக்கிறோம். அவ்வளவு பெரிய வர காரணம் நீங்க எதுக்காக வந்தோம்? அங்க பார்த்தா ஒரு மாங்கனி இருக்குது. ஆமாங்க, ஏங்க
அதிசயம் ஆச்சரியம் ஆனால் உண்மை மாம்பழத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசமா பொன்னிறத்தோடு காட்சி இருக்குதுங்க. அதுவும் இவ்வளவு பெருசா இருக்குது. இது அறுத்தாக்கா ஒரு ஊருக்கே பங்கு போடலாம். வா 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 பெரிய. அது என் குருமகன் கூடிய மகன் அவர்தான் புசிக்க வேண்டும், நீங்க புசிக்க கூடாது. என் குருமகன் பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? நாடாள வேண்டிய நாட்டு மன்னனாக திகழக்கூடிய நாட்டு மன்னனுடைய ஈன்றெடுத்த மகன் வருங்கால மாமன்னர் தச்சம இளவரசர். மண்ணுக்கு அடியில மண்ணுக்கு மேல நாட்டுக்கு எல்லை உட்படுற அத்தனை பொருளும் மன்னருக்கே உரியது. இந்த கேள்வியை கேட்கிறேங்க மேல உட்பட இப்பதான் போறோம். எனக்கு பசி எடுக்கிறது, அந்த மாமனை புசுக்கு போகிறது, பறித்து கொண்டு ஓடுகிறான் குருமகன். நீ அடைய போகும் பயன் என்ன தெரியுமா? உன் அழகெல்லாம் குறைந்து நீ அறிவியாக